Good morning friends. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் சம்மந்தமான ஆர்டிகல்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எந்த ஆர்டிக்கல்லேருந்து எந்த ஆர்டிக்கல் வரைக்கும் 12 to 35 வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்ட் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் பார்ட், ஓகேவா, பகுதி 3 விதிகள் வந்து 12லேருந்து 35 வரைக்கும் வந்து சொல்லியிருப்பாங்க, சரியா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன விதிகள் எதை சொல்கிறாங்க அப்படிங்கிறது இது 10th சோஷியல் சயின்ஸ் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இது புக் கண்டென்ட் தான். ஸோ இதுலேருந்து கொஷின்ஸ் வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம், ஓகேவா. ஸோ இந்த அடிப்படை உரிமைகள் பற்றிய தீர்மானம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 1931 ஓகேவா, 1931 கராச்சியில் நடைபெற்ற ஐஎன்சி மாநாட்டில் தான் அடிப்படை உரிமைகள் பற்றிய தீர்மானம் வந்து வல்லபாய் படேல் தலைமையில் வந்து கொண்டு வரப்பட்டது, ஓகேவா. ஸோ எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1931 கராச்சியில் நடைபெற்ற ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அந்த மாநாட்டில் தான் அடிப்படை உரிமைகள் பற்றிய தீர்மானம் வந்து கொண்டு வரப்பட்டது. யாரோட தலைமையில் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வல்லபாய் பட்டேலோட தலைமையில், ஓகேவா. ஸோ இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ இந்த இந்திய அரசு சட்டம் அப்படிங்கிறது 1935. அந்த 1935 பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகள் வந்து இந்திய அரசு சட்டத்தில் வந்து இடம்பெறவே கிடையாது, ஓகேவா. ஸோ அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது 7 அடிப்படை உரிமைகள் மட்டும்தான் இருந்தது. இப்போ வந்து 6 உரிமைகள் வந்து இருக்கு, ஓகேவா. அரசியலமைப்பு உருவாக்கம் அப்படிங்கும் போது ஜனவரி 26, 1950 அப்போ வந்து பார்த்திங்கன்னா 7 அடிப்படை உரிமைகள் இருந்தது. அதாவது சொத்துரிமையும் இருந்தது. இப்போ வந்து கிடையாது, 6 உரிமைகள் தான் இருக்குது, ஓகேவா. ஸோ அது என்னென்ன உரிமைகள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ என்னென்ன உரிமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சமத்துவ உரிமை, ஓகேவா. ஸோ உங்களுக்கு பேஜ் நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சமத்துவ உரிமை அப்படிங்கிறது விதிகள் 14லேருந்து 18 வரைக்கும், ஓகேவா. ஆனால் நமக்கு வந்து அடிப்படை உரிமைகள் வந்து பார்ட் 3 வந்து ஆர்டிக்கல் வந்து 12லேருந்து 35 வரைக்கும். ஏன்னா 11 வரைக்கும் வந்து நம்ம குடியுரிமை பற்றி படிச்சிருப்போம். ஸோ 12லேருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஆனால் இங்கே சமத்துவ உரிமை பாருங்கள், நமக்கு 14லேருந்து 18 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க, ஓகே. அப்போ வந்து அந்த 12ம் 13ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆர்டிக்கல் 12 அப்படிங்கிறது அரசு என்பதன் வரையறை, ஸ்டேட்னா என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது தான் அந்த ஆர்டிக்கல் 12 அப்படிங்கிறது, ஓகேவா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அரசு என்னும் சொல்லில் கீழ்கண்டவைகள் அடங்குகின்றன: மத்திய அரசாங்கம் மற்றும் பாராளுமன்றம், மாநில அரசாங்கம் மற்றும் சட்டமன்றம், கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி போன்ற உள்ளாட்சி அமைப்புகள். இது 3rd பாயிண்ட். 4th ஒன் சட்டப்பூர்வ மற்றும் சட்டப்பூர்வமற்ற அனைத்து அதிகார அமைப்புகள், தட் இஸ் பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் அரசு சாரா அமைப்புகள். இந்த எல்ஐசி, என்எல்சி, ஓஎன்ஜிசி அந்த மாதிரி நிறுவனங்கள் எல்லாமே, ஓகே. ஸோ ஆர்டிக்கல் 12னா ஒரு ஸ்டேட்னா என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது தான் ஆர்டிக்கல் 12. ஸோ இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாலே நம்ம ஆப்ஷன்ஸில் கேட்டாங்கன்னா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆர்டிக்கல் 13 வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகளை மீறும் முரண்பாடான சில சட்டங்களை தடுத்தல். இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறது தான் வந்து இந்த ஆர்டிக்கல் 13 அப்படிங்கிறது, ஓகேவா. என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளுக்கு முரணாக உள்ள சட்டங்கள் அனைத்தும் செல்லாதவை என இந்த ஆர்டிக்கல், அதாவது ஆர்டிக்கல் 13 மூலமாக நம்ம சொல்ல முடியும். இந்த அதிகாரம் உச்சநீதிமன்றம்
மற்றும் உயர்நீதிமன்றம் நீதி புனராய்வு செய்வதற்கு வழங்கப்படுகிறது. அதாவது இதில் தலையிட்டு என்ன அப்படிங்கிறத வந்து பெர்மிஷன் கொடுக்குற மாதிரி இந்த ஆர்டிக்கல் 13 வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 14. நமக்கு தெரியும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ சிம்பிளாக சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறத விட அதை பற்றி இன்னுமே டீட்டெயிலாக நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். அரசியல் ஜனநாயகத்தில் சமூக மற்றும் பொருளாதார நீதியை நிலைநிறுத்துகிறது. நாட்டிற்குள் வசிக்கும் அனைவருக்கும் பாதுகாப்பினையும் தேவையற்ற பாகுபாட்டையும் தடை செய்கிறது. ஓகேவா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே ஈக்குவல், ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறதுனால பாகுபாடு இல்லாமல் இருக்கிறத வந்து மீன் பண்ணுறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 15. ஸோ ஆர்டிக்கல் 15 வந்து பார்த்திங்கன்னா பாகுபாடு காட்டக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 15. மதம், இனம், ஜாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல். ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிக்கல் 15 வந்து பார்த்திங்கன்னா நிறையா விதி விலக்குகள் அப்படின்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒன்ஸ் வந்து லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருக்கும், அதை வந்து நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் கூட கேட்க சான்ஸ் இருக்குது. இந்த ஆர்டிக்கல் 15லேயே 15(1), 15(2), 93வது சட்ட திருத்தம், 103 அமெண்ட்மெண்ட், ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் இதெல்லாமே இருக்குது. ஸோ அதுவும் வந்து என்னென்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஆர்டிக்கல் 15ல் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைகள், பொதுக்கூடங்கள், கிணறு, குறிக்கும் இடங்கள் மற்றும் சாலைகளிலும் அரசு கட்டிடங்களிலும் பாகுபாடு காட்டக்கூடாது. ஓகே, 15ங்கிறது ஜென்ரலாக கொடுத்துருவாங்க. 1, 2, 3, 4, 5, 6ங்கிறது பர்டிகுலராக எதில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதுவும் நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 16 பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல். ஓகேவா, ஸோ அப்போ எதெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது கவர்மெண்ட்டோட எந்த ஒரு ஜாபாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஈக்குவலாக வந்து அதில் வந்து பங்களிப்பு கொடுத்துருப்பாங்க. அதுதான் இந்த ஆர்டிக்கல் 16 சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2019 103 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் 16ல் 6th இருக்கும். பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பொது வகுப்பினருக்கு 10% இட ஒதுக்கீட்டை வழங்க வழிவகை செய்கிறது. ஓகேவா, எந்த இயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிக்கல் 17 தீண்டாமையை ஒழித்தல். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் தீண்டாமைனா என்ன அப்படின்னா, தீண்டாமை என்பதற்கான வரையறை அரசியலமைப்பில் எங்கேயுமே சொல்லலை. ஓகேவா, ஸோ நாடாளுமன்றத்தில் தீண்டாமை அதாவது குற்றங்கள் சட்டத்தை 1955 இயற்றினாங்க. ஸோ தீண்டாமை குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்ட ஒருவர் பாராளுமன்றம், சட்டமன்றம் ஆகியவற்றிற்கு தேர்ந்தெடுக்க தகுதியற்றவர் ஆவார் அப்படிங்கிறதும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 18. ஸோ இந்த தீண்டாமை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இதுதான் தீண்டாமை அப்படின்னு எதையுமே அவங்க மென்ஷன் பண்ணல. ஓகேவா, ஸோ ஆர்டிக்கல் 18 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். அது என்ன பட்டங்கள் அப்படின்னா நேமுக்கு முன்னாடி ஏதாவது சேர்க்கறது அந்த மாதிரி பட்டங்கள்லாம் நம்ம தவிர்த்தரணும். ஓகேவா, இப்போ இந்த இராணுவ பட்டங்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ இராணுவ பட்டம்னா என்ன, பரம்வீர் சக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பட்டங்கள் வந்து நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் அரசு வழங்கும் பட்டங்கள்னால் இந்த பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பாரத ரத்னா அதெல்லாம் நம்ம வந்து அலோவ் பண்ணுவாங்க. நம்ம நேமுக்கு முன்னாடி அதை நம்ம வச்சுக்கலாம். பட் இதே வந்து தடை செய்யும் பட்டங்கள்னு எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராவ், திவான், ராவ் பகதூர், ராஜா, மகாராஜா, சார் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம திறந்துடணும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து அந்த பட்டங்களை நீக்குதலுக்கான ஆர்டிக்கல்னால் பிரிவு வந்து 18 வந்து அதுதான் வந்து மீன் பண்ணுறாங்க. ஸோ இராணுவ பட்டம்னாலும்
கல்விசார் பட்டங்கள் அரசு வழங்கும் பட்டங்கள் இதெல்லாம் நம்ம என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். கல்விசார் பட்டங்கள்னால் நம்ம படிக்கிற டிகிரியை மீன் பண்ணுறது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஓகேவா. சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 18 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 19 வந்து சுதந்திர உரிமை. ஸோ 19 to 22 வரைக்குமே வந்து நமக்கு சுதந்திர உரிமை தான் சொல்கிறாங்க. ஸோ இதில் 6 வகையான சுதந்திர உரிமைகள் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆர்டிக்கல் 19ல் 7 வகையான சுதந்திர உரிமைகள் இருந்தது. ஓகேவா. இப்போ இருக்கிறது வந்து 6 வகையான சுதந்திர உரிமைகள் தான் இப்போ நமக்கு இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த சுதந்திர உரிமையில் தான் வந்து அந்த சொத்துரிமையை வந்து நீக்கிட்டாங்க. எங்கேருந்து நீக்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் 44வது சட்ட திருத்தம் 1978 படி சொத்துரிமை ஓகேவா ஆர்டிக்கல் 19(1) இருந்தது. அதை நீக்கிட்டு அது வந்து பகுதி 12ல் ஆர்டிக்கல் 300A சட்ட உரிமையாக வந்து அதை வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஓகேவா. ஸோ ஆர்டிக்கல் 19ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் கூடுவதற்கு உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை, இதெல்லாமே சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 20 குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. ஓகேவா. இதை வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டிக்கல் 21 அதாவது இன்னும் இது ஆர்டிக்கல் 20 டீட்டெயில்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ குற்றம் செய்யப்பட்ட காலத்தில் நடைமுறையில் இருக்கும் சட்டத்தால் மட்டுமே தண்டிக்க முடியும். ஓகேவா. இது என்ன அங்கே ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அதை மட்டும்தான் பேஸ் பண்ணி தான் தண்டனை கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரே குற்றத்திற்காக ஒன்றுக்கு மேற்பட்ட வழக்கு வந்து தொடர்ந்து தண்டிக்க முடியாது. அது ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து ஒரு குற்றத்திற்காக குற்றம் சாட்டப்பட்டுள்ள நபரை தனக்கு எதிராக சாட்சியம் அளிக்குமாறு வற்புறுத்தவும் முடியாது நம்மளால். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. ஓகேவா. இதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 21ல் என்னெல்லாம் வரும், வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. ஸோ இதில் வந்து எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தடிமைக்கு உட்படுத்தப்படாத உரிமைகள், விடுதலைக்கு பின் மறுவாழ் உரிமை, ஒழுக்கமான சூழல் உரிமை, ஆயுள் காப்பீட்டு உரிமை, தனி உரிமை, பொது இடத்தில் தூக்கிடுவதற்கு எதிரான உரிமை. ஓகேவா. தகனத்திற்கான உரிமை, இதெல்லாமே இதில் வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 21ல் ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 21A வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடக்க கல்வி பெறும் உரிமை. அதாவது சட்ட திருத்தம் 2002 படி 86வது சட்ட திருத்தம் 2002 படி விதி 45ல் உள்ளடக்கம் மாற்றப்பட்டு 21Aவாக இதை வந்து புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ 6 முதல் 14 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி பெறுவதற்கான உரிமை இந்த ஆர்டிக்கல் வந்து மீன் பண்ணுது. ஸோ கல்வி உரிமை பாதுகாப்பு சட்டம் 2009 இயற்றப்பட்டு ஏப்ரல் 1, 2010 நடைமுறைக்கு வந்தது. ஓகேவா. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 22 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கான பாதுகாப்பு உரிமை. நெக்ஸ்ட் சமய சார்பு உரிமை. ஓகேவா. இப்போ இதில் ஆர்டிக்கல் 22 வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ 23, 24 சொல்லலை. அந்த 23, 24 சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள். ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க.
ஆர்டிகல் 23ங்கிறது கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். ஆர்டிகல் 24 பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது தான் வந்து இந்த ஆர்டிகல் 24. ஓகே, அதுக்கு ரிலேட்டடாக வந்து நமக்கு நிறைய சட்டங்கள் இருக்குது. தொழிற்சாலைகள் சட்டம், தோட்ட தொழிலாளர்கள் சட்டம், சுரங்க பணியாளர் சட்டம், ஓகேவா, பீடி மற்றும் சுருட்டு தொழிலாளர் சட்டம். ஸோ அந்தந்த தொழிலில் வந்து யாரெல்லாம் இருக்கணும், எந்த ஏஜ்குள்ளே இருக்கணுங்கிறத அதில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. இப்போ சப்போஸ் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வந்து யாராவது வேலைக்கு அமர்த்தினாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 monthsலேருந்து 2 years வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா 20,000லேருந்து 50,000 வரைக்கும் அபராதம் கிடைக்கும். ஓகே, ஸோ சிறை தண்டனை மட்டும் போதுமா இல்லை அபராதம் செலுத்த வேண்டுமா அப்படிங்கிறத கோர்ட் தான் வந்து டிசைட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தண்டனைகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 வரைக்கும் சொல்லிட்டோமா. நெக்ஸ்ட்டு சமய சார்பு உரிமை. ஓகே, சமய சார்பு உரிமை. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சமயத்தை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை. ஓகேவா. ஸோ மனசாட்சிப்படி சுதந்திரமான மத வழிபாடு பிரசாரம் செய்யும் உரிமை வந்து நமக்கு இருக்குது. ஒவ்வொருவரும் தானாக முன் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எந்த மதம் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் பிறரோட தூண்டுதலின் பெயரில் வந்து மத மாற்றம் வந்து செய்யக்கூடாது. அதுக்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆர்டிக்கல் 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. ஓகே, ஸோ எந்த மதத்தை சார்ந்தவரும் நிறுவனங்களை ஏற்படுத்தி தன்னுடைய மதத்தை பரப்புவதற்கும் நிர்வகிப்பதற்கும் அதிகாரம் உள்ளது அப்படிங்கிறத இந்த அதிகாரம் இந்த ஆர்டிக்கல் வந்து சொல்கிறாங்க. அடுத்தது ஆர்டிகல் 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். ஓகேவா. ஸோ மத அடிப்படையிலான வரிகளை தடுத்தல் தான் இந்த ஆர்டிகல் 27. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 28 கல்வி நிலையங்களில் சமய வழிபாடுகளில் கலந்து கொள்வதிலிருந்து விலக்கு அளிக்கும் உரிமை. மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. அதாவது இப்போ ஒரு காலேஜில் நம்ம வந்து படிக்கிறோம், அங்கே வந்து சம் ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. கிறிஸ்டியனோ முஸ்லீமோ இருக்காங்கன்னா கம்பல்சரி அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா, அது அவங்களோட விருப்பம்தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 29 கல்வி கலாச்சார உரிமை. ஆர்டிகல் 29 and 30. ஓகேவா. ஸோ சிறுபான்மையினரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார அமைப்பு. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 30 சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை. ஸோ ஆர்டிக்கல் 30 வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம். ஓகேவா. ஸோ 31 வந்து பார்த்திங்கன்னா சொத்துரிமை. ஆக்சுவலாக அதை இங்கே வந்து சொல்லலை, டைரெக்டாக 32க்கு போயிட்டாங்க. ஆர்டிக்கல் 31 பாருங்கள், இந்த பாக்ஸ் கண்டென்ட்டில் கொடுத்துருப்பாங்க. 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை, அதாவது ஆர்டிக்கல் 31 நீக்கப்பட்டது. அதை எங்கே ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி 12 ஆர்டிக்கல் 300A அது ஒரு சட்ட உரிமையாக வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ அதனால் இங்கே 31 வந்து சொல்லாமல் டைரெக்டாக 32க்கு போயிருப்பாங்க. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படின்னு போயிருப்பாங்க. அதுதான் வந்து பிரிவு வந்து 32. தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல். இப்போ என்னோட ரைட்ஸ் வந்து எங்கேயாவது எனக்கு கிடைக்கல அப்படின்னா நான் வந்து நீதிமன்றத்தை நாடலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல் 32. ஆனால் நம்ம 12 to 35 வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, இங்கே 32 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 33, 34, 35 அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 அப்படிங்கிறது படைகள் தொடர்பானவற்றில் அடிப்படை உரிமைகளை மாற்றும் நாடாளுமன்றத்தின் அதிகாரம். ஓகே, இந்த 32லேருந்து 35 வரைக்கும்
நாடாளுமன்றத்தோட அதிகாரம், பாராளுமன்றத்தின் அதிகாரம், அதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 34 இராணுவ சட்டம் அமலில் உள்ள போது அடிப்படை உரிமைகள் மீதான தடை. ஓகேவா, அதாவது இப்போ இராணுவ சட்டம் வந்து இந்தியாவில் ஏதேனும் ஒரு பகுதியில் நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகளை தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருப்பாங்க. அப்போ போய் வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி நம்ம பேச முடியாது. ஓகே, அது கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணுதோ அதுதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 35 அடிப்படை உரிமைகள் தொடர்பானவற்றில் சட்டங்கள் இயற்றும் பாராளுமன்றத்தின் அதிகாரம். ஓகேவா, ஸோ 12 to 35 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேவா, ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த பார்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பகுதி வந்து 3, பகுதி வந்து 3, ஆர்டிக்கல் வந்து 12 to 35. ஓகேவா, ஸோ அடிப்படை உரிமைகள் பற்றி வேறு என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அடிப்படை உரிமைகள் வேணும் அப்படின்னு குரல் கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலகர் தான் ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருப்பார். எப்போ சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1895 சொல்லியிருப்பார். ஓகேவா, ஸோ இப்போ இந்த ஆர்டிகல்ஸ் மட்டும் நம்ம கடகடன்னு அப்படியே ஒரு கிளான்ஸ் சொல்லிடலாமா. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிக்கல் 12 to 35 வரைக்கும். ஓகே, ஆர்டிக்கல் 12 என்ன, ஸ்டேட் அப்படிங்கிறதோட டெஃபினிஷன், அதாவது அரசு என்பதன் வரையறை, அதுதான் வந்து ஆர்டிக்கல் 12. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 13 என்ன, அடிப்படை உரிமைகள் மீறும் முரண்பாடான சில சட்டங்களை தடுத்தல், அதாவது நீதி புனராய்வு. நெக்ஸ்ட்டு 14 to 18 வந்து சமத்துவ உரிமை. 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 15 ஜாதி, மதம், இனம், பாலினம் மற்றும் பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் நாம் பாகுபாடு காட்டக்கூடாது. ஆர்டிகல் 16 பொது பணிகளில் அரசு வேலைகளில் சமவாய்ப்பளித்தல். ஆர்டிகல் 17 தீண்டாமை ஒழிப்பு. ஆர்டிகல் 18 பட்டங்கள் ஒழிப்பு. இராணுவ பட்டங்கள், கல்விசார் பட்டங்கள், அரசு வழங்கும் பட்டங்கள், இதை மட்டும்தான் நம்ம ஏற்கலாம். நெக்ஸ்ட் சுதந்திர உரிமை ஆர்டிக்கல் 19 22 வரைக்கும். ஸோ ஆர்டிக்கல் 19 6 வகையான சுதந்திர உரிமைகள் வந்து நம்ம பார்த்தோம், அதை சொல்லியிருப்பாங்க. ஆர்டிக்கல் 20 வந்து பார்த்திங்கன்னா குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை, தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. ஓகே, ஆர்டிக்கல் 21 தனி மனித சுதந்திரம் மற்றும் வாழ்க்கை பாதுகாப்பு. 21A 6 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு தொடக்க கல்வி பெறும் உரிமை. ஆர்டிகல் 22 கைது செய்தல் மற்றும் சிறை வைத்தலுக்கு எதிரான பாதுகாப்பு. நெக்ஸ்ட் 23 and 24 பார்த்தீங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை, கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித இழிதொழில் வணிகத்தை தடை செய்தல். ஆர்டிகல் 24 குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்தல். நெக்ஸ்ட்டு 25 to 28 சமய சார்பு உரிமை. 25 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனசாட்சிப்படி எந்த ஒரு சமயத்தை பின்பற்றவும் ஏற்கவும் பரப்பவும் உரிமை. 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. 27 சமய விவகாரங்களுக்கு வரி செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கும் உரிமை. ஆர்டிகல் 28 கல்வி நிலையங்களில் சமய வழிபாடுகளில் கலந்து கொள்வதிலிருந்து விலக்கு அளிக்கும் உரிமை. ஓகே, நெக்ஸ்ட் 29 and 30. ஸோ 31 வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க, ஏன்னா அதான் சொத்துரிமை நீக்கிட்டாங்க. ஸோ 29 and 30 வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்த்தோம், 29 30 கல்வி கலாச்சார உரிமைகள், சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. 30 சிறுபான்மையினர் ரிலேட்டடாக தான் அவங்களோட கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை. 32 35 வரைக்கும் அரசியலமைப்பு தீர்வுக்கான உரிமைகள். ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல்ஸ் எல்லாமே. ஸோ எல்லா ஆர்டிகல்ஸுமே நீங்கள் ஒன்ஸ் எழுதி பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங்கில் வந்து கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ரிமைனிங் ஆர்டிகல்ஸும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ சரண்யா வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸோ டெய்லியும் வந்து ஒரு 5 ஆர்டிகல்ஸ் படிக்கும் போது ஆர்டிகல்ஸ் ரொம்ப ஃபெமிலியர் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம வந்து டெய்லியுமே கொஞ்சம் ஆர்டிகல்ஸ் படிக்க பழகலாம். உங்களுக்கான கொஸ்டின், ஸோ குடியரசுத் தலைவர் தேர்தல், ஓகேவா, அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் என்ன? உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.